ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, இன்று உன் வீட்டிற்கு இருவர் வர ஆசைப்படுகின்றனர். கர்ம வினையோடு நீ தனியாக போராடி கொண்டிருக்கும் உனக்கு மாபெரும் உதவி தந்திடவே இவர்களை பல வருடமாக நீ அழைத்து கொண்டிருந்தாய் உன் வீட்டிற்கு வர. ஆனால் உன் கர்ம வினை அவர்களை உன் வீட்டில் வந்த பொழுதெல்லாம் உன் வீட்டில் இரைச்சல் மட்டுமே இருந்தது. அதனால் வரம் கொடுக்கலாம் என்று வந்தவர்கள் வரம் கொடுத்தனர், ததாஸ்து என்று வாழ்த்தினர். ஆனால் ததாஸ்து என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? அப்படியே ஆகட்டும் என்று பொருள். அவர்கள் வீட்டில் வந்த அந்த நேரத்தில் நீ உன் குடும்பத்தினரை திட்டி தீர்த்து கொண்டிருந்ததால் அதனையே அவர்கள் ததாஸ்து என்று சொல்லிவிட்டு சென்றனர். இப்பொழுது உனக்கு ஓரளவு புரிந்திருக்கும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று. இது நாள் வரை என்ன நடக்கிறது உன்னை சுற்றி என்று புரியாமல் விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? இன்று புரிந்ததா உனக்கு? உன்னை சுற்றி நல்ல உறவுகள் இல்லை. அவர்கள் எல்லோரும் தந்த எதிர்மறை ஆற்றலை மீண்டும் மீண்டும் நீ உன் நாவினால் அதனை உச்சரித்து கொண்டே இருந்து விட்டாய். அதுதான் உனக்கே 10 மடங்காக பிரதிபலித்து கொண்டிருக்கின்றது இன்று வரையிலும். ஒரு தொடர்கதையாக என்னதான் நான் உனக்காக உன்னை சுற்றியும் உன் மனதிலும் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருந்தாலும், என் நாமத்தை உச்சரித்து உன் வாழ்வினில் எல்லா வளமும் பெற வேண்டிய நீ உன் கர்ம வினையின் பிடியில் நீயாகவே உன் சொற்களாலேயே மாட்டிக்கொள்கிறாய். தெய்வங்கள் உனக்கு பக்கத்துணையாக இருந்தாலும் நீ மனம் தளர்ந்து போகக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். நீ மனசோர்வு அடைவதால் தான் எதிர்மறை ஆற்றல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் மூலம் உன் வார்த்தைகளில் விளையாடிவிட்டு செல்கின்றது. உன் மனநிலை பக்குவம் அடைந்திருந்தால் எல்லாம் என்றோ உனக்கு சுபமாய் கைகூடி வந்திருக்கும். நீ நல்ல பிள்ளையாக இருந்தும் சிலர் தன் பொறாமை பார்வையால் உனக்கு எதிர்மறை ஆற்றலை பரப்பி விடுகின்றனர். உன்னிடம் தெய்வம் இருந்ததால் நீ நன்கு அறிந்து கொண்டாய். துரோகிகளை அடையாளம் கண்டு கொண்டாய். அந்த போலி உறவுகள் உனக்கு செய்த அநீதியையே திரும்ப திரும்ப நீ சொல்லிக் கொண்டிருந்ததால் அதுவே உனக்கு திரும்ப திரும்ப 10 மடங்காய் நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து மீள என்ன வழி என்று தானே கேட்கிறாய்? ஒன்றுமே இல்லை. நீ எந்த வழிபாடும் செய்ய வேண்டியதில்லை. நீ உன் வீட்டினில் அமைதியாக இருந்தாலே போதும். நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டும் காணாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் என் மீது முழு கவனமும் நீ வைத்திருந்தாலே போதும். உன் வேலையை நீ தொடர்ந்து முயற்சி செய். நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதனை செய். யார் உன்னை எதிர்த்த போதிலும் அதனை செய். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். அதனை வெற்றி பெறச் செய்ய உனக்காக உன்னுடன் இருப்பேன். ஆனால் சுற்றியிருப்பவர்கள் தன் செய்கையால் என்னை பாடாய்படுத்துகின்றனரே, பின்பு நான் எப்படி அப்பா அமைதியாக இருப்பது என்று தானே என்னிடம் கேட்கின்றாய்? நான் நன்கு அறிவேன். நீ கேட்கும் இந்த கேள்வியை நான் நன்கு அறிவேன். உனக்கு எந்த ஒரு விஷயமும் தாமதமாகவில்லை. எல்லாம் சரியாக போய்கொண்டுதான் இருக்கின்றது. இதுதான் உன் மனதில் பெரும் பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த பயம்தான் சுற்றி இருப்பவர் மீது கவனம் செலுத்துகின்றது. உன் முன்னேற்றத்தின் மீது கவனம் செலுத்தாமல் சுற்றியிருப்பவர் மீது கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றது. எங்கே நாம் தோற்று விடுவோமோ என்ற பயம் உன் மனதினில் ஆழமாக பதிந்து விட்டது. உன் பயத்தை முதலில் தூக்கி எறி உன் மனதை விட்டு. அப்பொழுது எல்லாம் தானாகவே சரியாகிவிடும். உன் கர்ம வினையை அனுபவிக்கும் காலங்களில் பலரின் கேவல பேச்சுக்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதை வேறு நினைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் அழுது கொண்டிருப்பாய். அதற்காகத்தான் அந்த போலி உறவுகளை எல்லாம் உன்னிடம் இருந்து தள்ளி வைத்தேன். எதற்காக? நீ தனியாக இப்படி மீண்டும் மீண்டும் அழுவதற்காகவா? இல்லை.
உன்னுடைய தனித்தன்மை என்ன என்பதை நீ உணர்வதற்காக, உன்னுள் நான் உள்ளேன் என்பதை நீ உணர்வதற்காக, உன் உன் நல்ல குணங்கள் என்ன என்பதை நீ முதலில் புரிந்து கொள்வதற்காக, அந்த நல்ல குணங்களை கொண்டு மேன்மேலும் நல்ல காரியங்களை செய்து கொண்டு மேன்மேலும் உன் வாழ்வினில் நல்ல சுபிக்ஷங்களை பெற்று பலமாக வாழ்வதற்காகத்தான் உன்னையே சுற்றி கொண்டு வந்திருக்கின்றேன். இது புரிந்ததா இன்று என்ன நடக்கிறது என்று? சரியான நேரத்தில் சரியான காலத்தில் உன்னை விட்டு நீங்கியவர்கள் அனைத்தும் தான் தவறை உணர்ந்து உன்னிடம் வந்து சேர வைப்பேன். அதுவரை நானும் ஓயப்போவதில்லை, உன்னையும் அழ வைக்கவும் மாட்டேன். உனக்கு தேவையானதை அந்தந்த காலத்தில் உரிய சமயத்தில் நிச்சயமாக வந்து சேரும். அதனால் உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இரு. எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை. தற்போது நிலவும் சூழ்நிலைகளை நான் பார்த்து கொள்கிறேன். நீ வைக்க வேண்டியதெல்லாம் என் மீது நம்பிக்கை, அதுவும் முழு நம்பிக்கை. ஒரு துளி சந்தேகமும் இருக்கக்கூடாது என் மேல். சந்தேகம் குறைந்தால் நான் கூட உன்னை மன்னிப்பேன். ஆனால் நீ மீண்டும் அதீத நம்பிக்கையை பெறுவது கொஞ்சம் கடினமாகும். இன்னும் சில காலங்கள் நீ பொறுத்திருக்க வேண்டி வரும். இதனால்தான் உனது வெற்றிகள் தள்ளி போய் கொண்டிருக்கின்றது. நீ என் பிள்ளையாக இருந்தால், என் சொற்படி கேட்டு நடந்தால் அதிர்ஷ்டங்களை அள்ளி தருவேன் அம்மா உனக்காக. உனக்கு மட்டுமல்லாது உன் வீட்டிற்கும் உன் மொத்த குடும்பத்திற்கும். நீ எப்பொழுது உன் மனதின் மாற்றங்களை கொண்டு வருகின்றாயோ அந்த நொடியே உன் இல்லம் சுபிக்ஷமாகும். இன்னும் சற்று நேரத்தில் இருவர் உன் வீட்டிற்கு வருவார்கள். அவர்கள் யார் என்று கேட்கிறாயா? சொல்கிறேன். வெள்ளிக்கிழமைக்கு உகந்த சுக்கிர பகவானும் அவரின் தங்கையுமான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும். அதிர்ஷ்டத்தை விட்டு விடாதே, எழுந்திரு. உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னிடம்தான் உள்ளது. உன் குடும்பத்தினரின் கண்களில் கண்ணீரை பார்த்தாயா? பார்த்தும் நீ தீய சக்திகளுக்கு இடம் கொடுக்கலாமா? போராடம்மா. எனது அருளால் உனக்கு நல்ல வழியை காண்பித்து உன் கரம் பிடித்து நானே நிச்சயம் வழி நடத்துவேன். இனி உன் வாழ்வு நல்ல நலத்துடன் வளத்துடனும் மிக சிறப்பாய் நல்ல எதிர்காலத்துடன் இருக்கும். 999 என்ற பிரபஞ்ச சக்தி வாய்ந்த எண்ணை தொட்டுவிட்டு தானே எனது தெய்வ வாக்கினை கேட்க வந்தாய்? உன் அனைத்து பிரச்சனைகளும் இன்றிலிருந்து 9 வாரத்திற்குள் மெல்ல மெல்ல உன்னை விட்டு நீங்கி உன் கண்களுக்கு செல்வம் வருவதற்கான வாய்ப்புகளை காட்டுவேன். அதனை முழு கவனத்துடன், அது நான் உனக்கு தந்த பொறுப்பு என்று துணிந்து செயல்படு. வெற்றி இனி உனக்கு மட்டும்தான், உனக்கே உனக்குரியது. நீ உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்வாயாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.